உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்புகளோடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறப்பான மாதம். காரணம் என்னென்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தேவகுரு வியாழன் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. உங்களுடைய ராசிநாதன் மேச ராசியில் இருக்கார், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு உங்களுடைய ராசிநாதன் இருந்தால் அது விரயங்கள் தானே கொடுக்கும். அப்படின்னு அது எப்படி நல்லதாகும் அப்படின்னு கேட்பீங்க. விரயத்தை கொடுக்கும், ஆனால் வீண் விரயம் இல்லை, ஆதாயங்கள். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட, வாங்கணும்னு விருப்பப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான காலம். அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசு வரும்னு அர்த்தம். நம்ம ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னா அது காசு இருந்தால் தானே செய்ய முடியும். அந்த செலவை தைரியமாக சந்தோஷமாக செய்கிறதுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாங்கனாலே பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயமான முறையில் சுப விரயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் கொண்டாட்டங்கள், விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்க போகுது. தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பார்ட்டி மாதிரி தான் உங்களுக்கு செல்ல போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 குருமார்களும் சிறப்பாக இருக்கிறாங்க. வியாழன், அதாவது தேவகுரு நல்ல நிலையில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. வக்ரம், அதிசாரம் எந்த இதுவும் இல்லாமல் தன்னோட நிலையில் அவர் வலுவாக இருக்கார். அது போக உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 6க்குரியவனும் சுக்கிரன் தான். துளாராசின்ற அடிப்படையில் அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகங்கள். நிறைய பயணங்கள், நண்பர்களால் ஆதாயங்கள், நீங்கள் ஆசைப்பட்டு இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த பொருட்களை வாங்குறதுக்கான வண்டி வாகனமாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வாங்குறதுக்கான வீட்டு உபயோகப் பொருட்கள், இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திணறல் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தீர்ந்து நீங்கள் விருப்பப்பட்டதை அடையிறதுக்கான ஒரு காலமாக அது இருந்துகிட்ருக்கு. இதை விட ரொம்ப சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்திலே எந்த கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சனி, செவ்வாய், இந்த 3 கிரகங்களும். இவங்க 3 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா அசுப கிரகங்கள்னு சொல்லுவோம். இயற்கை அசுபர்கள் சனி, செவ்வாய், சூரியன். ஒன்று பகை கிரகங்கள் தான். ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்காங்க, ஒரு சுபரோட வீட்டில் இருக்கிறாங்க. அசுப கிரகங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, செவ்வாயோ, சூரியனோ, சனியோ, ராகுவோ, யாராக இருந்தாலும் சரி, லாபஸ்தானத்துக்கு போயிட்டாங்க, அதாவது 11ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க, உபஜய ராசிக்கு போயிட்டாங்கன்னா மிக உன்னதமான ராஜயோகங்களை கொடுப்பாங்க. நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான விஷயத்தை செய்வாங்க, வாழ்க்கையில் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட 3 கிரகங்களும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது. அது மீன ராசியாக கடல் ராசி, வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக அங்கே இருக்கும் பட்சத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு போகிறதுக்கான எடுக்கிற முயற்சிகள், வேலைக்காக போகிற முயற்சியாக இருக்கலாம், தொழில் சார்ந்து எடுத்து போகிற முயற்சியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த துறை சார்ந்தவங்களோட எடுத்த நல்ல முயற்சிகள் எல்லாமே 100% முழுமையாக வெற்றியாகவும் இருக்க தடைகளெல்லாம் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியுன்ற அளவுக்கு இந்த 11ஆம் இடம் மிக வலுவாக இருக்குது. இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. வேலை வாய்ப்புக்காக, படிப்புக்காக, எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் வெளிநாட்டு பயணம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதில் ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரப்போகுது. பலருக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். உங்கள் உறவுகள் மூலிமா வரும், நண்பர்கள் மூலிமா வரும். இல்லை நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் நிறுவனம் வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னா எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள்லாம் வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னொரு சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு. அனைத்து கிரகங்களும், கோச்சார கிரகங்கள், அனைத்து கிரகங்களும், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாமே சிறப்பான யோக பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்க தயாராகிட்டாங்க. இதில் இன்னொரு ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 10ல் ராகு இருந்தால் பல தொழில் செய்கிற யோகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த விஷயமும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு தனஸ்தானத்துலேருந்து குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. ஸோ குருவுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கும் போதே பணப்புழக்கம் நல்லாயிருக்கும்.
கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடனாவோ, நீங்கள் கொடுத்த காசு திரும்ப வாங்குறதுக்கோ, இதெல்லாம் உகந்த காலம். நீங்கள் யாரெல்லாம் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களோ, ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வாடி இது என்ன சொல்ல ஒரு வாடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, யாருக்காவது உதவி செஞ்சுட்டு, அந்த உதவியாக பணம் பணம் கொடுக்குறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் கண்டிப்பாக வந்து கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம ரிஷபராசிக்காரர்களோட வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு இந்த மாதம் மிக சிறந்த உன்னதமான மாதம். நீங்கள் கேட்டால் கிடைக்கும். தயங்க வேணாம். பாவம் அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்காம விட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. உதவி செய்யணும், கண்டிப்பான முறையில் தர்மங்கள் செய்யணும், நல்லது செய்யலாம், ஏழைகளுக்கு செய்யணும், தேவைப்படுறவங்களுக்கு செய்யணும். வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களுக்கு செஞ்சுட்டு அவங்க கேட்டாங்களே நம்மள்ட்ட அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு உங்களை சக்திக்கு மீறி செஞ்சுட்டு நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க. அப்படியே மாட்டியிருந்தால் கூட இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உங்களுடைய பணம் கைக்கு வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலம். நிறைய பேர்த்துக்கு இந்த உங்களோட அந்த நிலுவைத் தொகைகள் அரசாங்க பணியில் இருந்திருப்பாங்க, வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி தொகையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கிறதுக்கு வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எல்லா வகையிலுமே ஏனைய கிரகங்கள் அனைத்துமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் முதற்கொண்டு, புதன் முதற்கொண்டு, செவ்வாய் முதற்கொண்டு, சூரியன் முதற்கொண்டு, சனி முதற்கொண்டு எல்லாருமே முக்கியமாக வியாழன் தனஸ்தானத்தில் இருக்கார். ஸோ எல்லாரோட நிலையுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கேதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். 4ஆம் இடத்துக்கு கேது வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குகிற முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார். கடன் பிரச்சனைகளை தீர்வை கொடுப்பார். ஸோ பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் காத்திருக்கு. உள்ளபடி சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்றத சொல்ல முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சிவாலயமோ இல்லை அம்மனுடைய கோவிலுக்கோ போய் வழிபட்டு வரலாம். சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் போய் வழிபட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர்
சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன், ஐயா நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அதிகப்படியாக ஒரு பேச்சு திறமையில தன்னுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். ஆனா பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இவர்கள் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா அப்படின்றது வெளிப்படையான ஒரு முகத்துல தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அதீதமான ஒரு திறமைகள் இருக்கக்கூடியவர்களும், நிறைய ஒரு நாலேஜபிள் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நிறைய வருமானங்களை ஈட்டுபவர்களும் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு வர்றார். அதனால இந்த மாதத்துல மாதத்தின் பிற்பகுதியில நிறைய ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பிறகு இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு நிரந்தர தன்மையை பெற போறீங்க. இது நாள் வரைக்கும் வேலையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அந்த வேலை ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை செய்யறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான நபர்களே கிடையாது. இவர்களினுடைய இயற்கையான ஒரு தன்மையே பாத்தீங்கன்னா வேலை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இரவு பகல் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். கடந்த ஒரு வருடங்களாக பாத்தீங்கன்னா என்னதான் இவர்கள் நிறைய ஒரு முயற்சி செய்தாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இல்லை. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அதற்குண்டான வளர்ச்சிகள் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய பதவி உயர்வுகளும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்க போகுது. அந்த பொறுப்புகள்னால உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு சுமைகளும் அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லா வேலைகளையும் நல்ல ஒரு சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு நல்ல பெயரை அந்த இடத்துல நீங்க வாங்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் இருந்தவங்க ரொம்ப மோசமா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகவும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டினுடைய அந்த துறை சார்ந்த வளர்ச்சிகள் அப்படின்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதனால நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு, அங்கீகாரம் இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது. தொழில் சார்ந்த சில வளர்ச்சிகள், தொழில்ல உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு. கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதற்குண்டான மூலதனம் அப்படின்றது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை. என்னதான் நமக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கஜானால கல்லால கஜானா இருந்தாதான் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரியாக வருமானமே இல்லாமல், ஒரு மூலதனமே இல்லாமல் என்னால அந்த தொழிலை எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரமிப்பு, ஒரு இவ்வளோ வாய்ப்புகள் கண்ணெதிரே இருந்தும் நம்மளால அதை செய்ய முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது மூலதனத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இதுல கூடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ
குடும்பத்தோட நீங்க சேர்ந்து அந்த பிசினஸ ரன் பண்றதுக்கோ, இல்ல அவர்கள் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட பெறுவதற்கோ உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மூலதனத்தோடு அதிகமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய கல்வியில நிறைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். உயர்கல்விக்காக போகக்கூடிய ஒரு நபர்களுக்கு அந்த கல்வியில அவர்கள் நினைத்த இடத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகளுக்கு போய் அந்த உயர்கல்வியை தொடர்ந்த இந்த ரிஷபராசி மாணவர்கள் அதற்குண்டான வேலை அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அடைந்தாலும் அது குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகளை கடந்த காலத்துல கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்க இந்த குடும்பத்துல காட்டுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகிவிடும். அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா புதன் பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களை ஒரு நம்பிக்கை துரோகியாகவும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது, தொழில் செய்ய இயலாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான உங்களை ஒரு மதிப்பு குறைவாகவே நடத்திருப்பாங்க. இன்னி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்காது. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் ஒரு ஒத்துழைப்பும் ஒரு உறுதுணையும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து இந்த காலகட்டம் வரன் தேடக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு அந்த வரன் தேடக்கூடிய விஷயங்கள்ல ஒரு தோல்விகள் அப்படின்னு சொல்றதை விட பெரிய அளவுக்கு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை செய்யல. கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வரணும், ஒரு நல்ல ஒரு திருமணம் வரன் வரணும் அப்படின்னு நினைத்தாங்களே ஒழிய அதற்கு உண்டான சில முயற்சிகளை செய்யாமல் இருந்ததுதான் இது நாள் வரைக்கும் சில ஒரு தவறுகளை கொடுத்திருக்கும். அதனால இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க, நல்ல ஒரு வரன்கள் வரும், நல்ல ஒரு திருமண உறவுகள் அமைவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க, அதற்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க, நமக்கு என்னங்க எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க. சனி பயிற்சி அதெல்லாம் எதுவும் கிடையாது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பணம் கையில் நல்லா நிற்குங்க, நல்ல பணம் நிற்கும் நம்ம கையில். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வின் பண்ணுவீங்க, முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படிக்கிற குழந்தைங்களை சொல்கிறேன், ஏன்னா எல்லாம் எக்ஸாம் டைம், சரிங்களா? படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், நல்லா மார்க் வாங்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக தூங்குவாங்க, ஏன்னா சனி பகவான் 3ஆம் பறவை தான், லைட்டாக தூங்குவாங்க, அதிகமாக வழக்கத்தை விட ஜாஸ்தியாக தூங்குவாங்க. நமக்கும் சில விஷயங்கள் ட்ரை பண்ணணும், நடக்கிற மாதிரி இருக்கும், சின்ன தடங்கள் வரும், அதை கடைசியாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வின் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஏன்னா இது சுக்கிரன் வீடு. இவங்களுக்கும் லவ் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும், மற்றவங்களும் இவங்ககிட்ட ரொம்ப நல்லா அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா ரிஷபராசி நல்லா பாடுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஹம் பண்ணுவாங்க. பாடாதவங்க நல்லா பேசுவாங்க, பேச்சு ரொம்ப அழகு. அதுவும் ரோஹிணி நட்சத்திரம்லாம் தான், நீங்கள் பேசக்கூட வேணாம், சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் முகத்துக்காகவே அட்ராக்ட் ஆகிடுவாங்க, சரிங்களா? ஸோ கல்யாணத்துக்கு ரொம்ப டைம் நல்லாயிருக்கு. அதுவும் முக்கியமாக லவ் பண்ணுறவங்க எதனா கல்யாணமாக மாத்திரம்னா பெஸ்ட்டான டைம் இது, சரிங்களா? தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கனாலும் அந்த பிஸ்னஸ் உயர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் வராது. என்னென்னா இப்போ இங்கே உலகம் முழுக்க நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதான் தமிழ் புத்தாண்டுக்கு இதே சேனலில் நம்ம இன்னொரு இன்டர்வியூ ஒன்று தனியாக கொடுப்போம். அதில் உலக நிகழ்வுகள் பற்றி நான் நிறைய சொல்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஆரம்பிக்குது, என்னென்ன நடக்க போகுதுன்றது சொல்கிறேன். அங்கங்கே ஃபாரின் கண்ட்ரிலெலாம் நிறைய அங்கங்கே நம்ம ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஃப்ளைட்டோ கப்பலோ ரோட் டிரான்ஸ்போர்ட் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னென்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் என்னென்னா ஆர்டர் எல்லாம் வந்துடுச்சு, அனுப்பிச்சிட்டாங்க, போய் மாட்டிக்கிச்சு.
கஸ்டமர் கையிலயும் போல. கஸ்டமர் கையில போனா தானே இவங்களுக்கு பணம் ஃபுல் பணம் வெளிய வர்றதுக்கு. இதுதான் என்னன்னா பிசினஸ் வளரும், ப்ராஃபிட் மாட்டிக்கும். ஓகே. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துலலாம் இப்ப சனி பகவான் ஒரு 4 கிராம் ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. ப்ராஃபிட் மாட்டிக்கும். அதனால பிசினஸ் பண்றவங்க ரொம்ப பார்த்து பண்ணுங்க. அதுவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பிசினஸ் பண்றவங்க வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். சரிங்களா? இது பண்ணணும். ஆனா உங்களுக்கு வெளிநாடு டிராவல் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. கிடைச்சதுன்னா தாராளமா நீங்க டிராவல் பண்ணலாம். இன்னும் வேற எது எதுலலாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம சொன்ன மாரி ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, இது சுக்கிரன் வீடு நெறைய பேருக்கு இந்த டயாபிட்டிஸ் இஷ்யூஸ்லாம் ட்ரிகர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. இன்னொன்னு இந்த டயாபிட்டிஸால இந்த கண் பிரச்சனைகள், கண் கோளாறுகள் ஏன்னா சுக்கிரன் இது முகம், கண் கோளாறுகள் இந்த மாரி எல்லாருக்கும் இல்ல, சில ஜாதகக்காரங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹெல்த்த நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டான சாப்பாடா பாருங்க. அது இப்ப வந்து சீசன் மாறுற டைம். அதனால நீர் சத்து இருக்கிற நெறைய விஷயங்கள சாப்பிடுங்க. இது சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுடைய உடல் நிலை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து பெண் ராசி, நிலம் ராசி. அதனால இவங்க தவமும் நல்லா பண்ணுவாங்க. இவங்க ஆக்சுவலா ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. நீங்க ரிஷப ராசிக்காரங்க வந்து ரொம்ப அலட்டிக்கலாம் மாட்டீங்க. லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. சரிங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்றவங்க. அதனால நீங்க தாராளமா தவம் பண்ணலாம். தவம் பண்ண பண்ண மனசு ஸ்டெடி ஆகும். உடம்பு ஸ்டெடி ஆகும். உங்கள சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் ஸ்டெடி ஆகும். குடும்பமோ, இல்ல ஆஃபீஸோ, வேலையோ எல்லாமே ஸ்டெடி ஆகும். ஆஃபீஸ்லயும் சொல்றேன். நெறைய சின்ன சின்ன இஷ்யூஸ், பாலிடிக்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதுலேருந்து நகர்ந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஆம். பெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இல்ல டிப்ஸ் மாரி தரணும் அப்டின்னா, நீங்க வந்து சுக்கிர ராசின்றதுனால கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சம் கல்லுப்ப ஒரு மஞ்சள் பேப்பர்ல மடிச்சு, மஞ்சள் இல்ல வெள்ள நியூஸ் பேப்பர் வேண்டாம். ஒரு பிளெயின் பேப்பர்ல மடிச்சு எப்பயுமே உங்க பாக்கெட்ல, உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுருங்க. அது சூப்பரா வேலை செய்யும். அத வாரத்துக்கு ஒரு தடவ நீங்க வந்து எடுத்து என்ன சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்போ லீவ் இருக்கோ, அப்ப அத எடுத்து போட்டுடலாம். ஒண்ணும் உங்க ஜாதகம் கிடைச்சா ஒண்ணும் நான் ஹோரைலாம் சொல்றேன். எந்த நாள், எந்த ஹோரையில இத பண்ணணும்னு சொல்றேன். இன்னும் சூப்பரா வேலை செய்யும். ஜென்ரிக்கானா வீக்கெண்ட்ல நீங்க வந்து வாரம் மாத்தணும். ஏன்னா, அது வந்து உங்களுடைய எல்லா கெட்ட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். வாரம் மாத்திறது ரொம்ப நல்லது. இத பண்ணி பாருங்க. ஆஃபீஸ்ல, வீட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா, வீட்ல உங்களுக்கு பெரும்பாலும் இப்ப இஷ்யூஸ் இருக்காது. ஆஃபீஸ்ல இஷ்யூஸ் இருக்கும். ஆஃபீஸ்லயோ, பிசினஸ் பண்றதுலயோ இஷ்யூஸ் இருந்துன்னா, அது டிராஸ்டிக்கா குறையும். உங்களுக்கு வந்து செல்வம் அதிகமா உங்களுக்கு இதுல வந்து சேரும். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம். இத தாண்டினா, குருமார்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? குருமார்கள் வழிபாடு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்களுடைய டஃப் டைம்லலாம் உங்கள பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஏன்னா, முடிஞ்ச அளவுக்கு எதனா கோர்ட் கேஸ் வந்தாலோ, இல்ல கடன் தொல்லைகள் வந்தாலோ, கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா தொல்லைகள் வந்தாலும் அத சீக்கிரம் முடிக்கிற வழிய பாருங்க. இல்லன்னா, அது மாரி ஜவ்வு மாரி இழுத்துக்கிட்டே போகும். சரிங்களா? ஸோ இந்த இதுலேருந்துலாம் உங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு பண்ணலாம். இது ஒண்ணு. இத தாண்டினா, அ ரங்கநாதர், பெருமாள், லட்சுமி தாயார் வழிபாடு சூப்பரா வேலை செய்யும். அம்பாள், சிவன் வழிபாடு நல்ல வேலை செய்யும். இவங்கள வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ள மொச்செல்லாம் வச்சு வழிபாடு வெள்ள மொச்ச கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சு வழிபாடு பண்ணுங்க. சுக்கிரன் பிச்சுக்கும். உங்க வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் வளருவீங்க. இந்த ஏப்ரல் மாசம் சிறப்பா அமையும். இப்போ உங்க ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணோம். ஓவராலா லைஃப் எப்படி இருக்கும்? பணம் எப்படி கையில தங்கும்? யார் கடன் வாங்கலாம், வாங்கக்கூடாது? யார் எதில இன்வெஸ்ட் பண்ணலாம்? வீடு, வண்டி, வாகனம், நகைலாம் எதில இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது? வேலையில யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும்? யார் உஷாரா இருக்கணும்? பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும்? யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? யார் கடன் வாங்கலாம்? யார் வாங்கக்கூடாது? யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும்? கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி அ ப த 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் ஒரு ஒரு இந்த இந்த ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு
பொதுவான தகவலா சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இத தாண்டி இன்னும் தீவிரமா உங்களுக்கு எனக்கு பர்ட்டிகுலரா வீட்ல இந்த விஷயம் நடக்குது சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா, தனியா என் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது 1. இத தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்றோம். சித்தர்கள் சொல்ற மாரி, "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்." உங்க உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமா மாத்துற மாரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள், தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்க கும்பாபிஷேகம்லாம் அப்ப பாருங்க, கலசத்தூளு தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமிய பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்ளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்ல. அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாரி குடுத்துருக்கேன். கன்சல்டிங்ல உங்களுடைய பிரச்சனைகள முழுசா சொன்னும்போது, உங்க ஜாதகத்த கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமா குடுக்கலாம். இதிலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவ வச்சு சில தெரப்பீஸ் இருக்கு. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவா பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனா, எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்க, ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் போனோனே சரியாகும்னா ஆவாதுங்க. இதுதான் பிராக்டிகாலிட்டி. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் போகுது. இந்த தெய்வத்த பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனா, நம்ம ஜெயிச்சு மேல வரணும்னா, உள்ள தனியா டெப்த்தா இறங்கி இது இன்னும் என்ன பண்ணணும்னு எடுத்து கன்டினியூஸா எக்சர்சைஸ் பண்றவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தா பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கன்டினியூஸா புஷ்அப்ஸ் எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாரி தான் இந்த ஜோதிடமும். நீங்க வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுறாரு, இப்படி விஷயம் சொல்றாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இவர்ட்ட நான் பேசப் போறேன். டிவைன் டிவைன் தினேஷ்கிட்ட பேசப் போறேன்னும்போது, ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியா சொல்றேன். எந்தெந்த மாரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாரி நான் வழிபாடுகள பண்ணணுன்றத நீங்க பிராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில சிறப்பா முன்னேறுவீங்க. நீங்க எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பிறப்பு உங்க எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.